கமிஷன்ல வாதாடி வேலைக்கு வந்துட்டீங்க. நான் கோர்ட்ல தலை முடிஞ்சு நிற்கிறேன். நீங்க நல்லவன், நான் கெட்டவன். போங்க, கையெழுத்து வாங்கிட்டு இந்த பெரியவர் அனுப்பிவிடுங்க. சரவணன் சார், அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம சைடில் எந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேணாம். ஓகே சார். அண்ணனுக்கு பூர்வீகம் இந்த ஊர் தானா? அண்ணனுக்கு இந்த ஊரும் இல்லை, மீனவ குடும்பமும் இல்லை. எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா முதலாக வந்து அவர் தான் நிற்பார். 10 வருஷமாக ஆள் சேதம் பொருள் சேதம்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு எல்லாமே அண்ணன் தான். என்ன சார், 3 மாசத்துல பிடிக்கலனா உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேல் இடத்துல ரெக்கமெண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த மெமோ கொடுப்பாங்களா? பார்த்துக்கலாம். ஏய், யாரா நீ? ஏய், வெறும் வீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்கு. தத்தி தத்தி எனக்கு என்ன தெரியாது நினைச்சியா? இல்லையா, வீட்டுக்கு வந்தானா, ஆனால் சீக்கிரமாக போயிட்டான். ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காதா? உட்காரு. ஒரே அட்டம் முடிச்சிருக்கணும்டா. அந்த தனா பயலுக்கு மட்டும் நம்ம நம்பிக்கை துரோகம் பண்றதை தெரிஞ்சுது சும்மா விட மாட்டான். வீட்டோட சேர்த்து கொளுத்தி விட்டுருவான். சரியான காட்டு மிராண்டி பயடாவன். அந்த கோமாளி பையன் தான் என் உள்ள பூந்த ஆட்டையை கலைச்சிட்டான். யாரு? சரக்கோட மாட்டினான் அந்த புது பையன். வாழ வழியே இல்லைன்னு இப்போ நம்ம கிட்ட தான் அடைக்கலாம் வந்திருக்கான். கடலில் குதிச்சதான் தெரியும். மயங்கிட்டேன். மீன் பிடிக்கிறவங்க தான் என்னை காப்பாற்றி விட்டாங்க. ஆமாம், இம்புட்னா கழிச்சு உன்னை பார்க்குறேன்ல, கவட்டில் கத்தி பயிர கண்டிஷனில் பார்ப்பாங்க. என்ன நாடா நடக்குதுங்க? இது அவன் வீடாண்டா. தனபாலோட வீடு. அப்போ மெயின் ஆளே நெருங்கிட்டியா? தனபாலே இப்படி ஒரு பிரச்சனையாவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. அவன் மட்டும் போலீஸ்ல மாட்டி வாயை திறந்தான், என் அரசியல் வாழ்க்கையே அசமனமாயிடும். அவனை போட்டு தட்டுறதை தவிர வேற வழியே இல்லை. நம்ம வேற கட்சிக்கு போனா கூட இவனு மட்டும் இல்லை, பழசுப்பட்ட அம்புட்டியும் முடிச்சு விட்டு தான் போனோம். இந்த தடவை மொக்கையா பிளான் பண்ணாத. அந்த புது பையனை யூஸ் பண்ணிக்கோ. மிஸ் ஆகக்கூடாது.
பொட்டில் அடிச்ச மாதிரி இருக்கணும். மூலப்பொருளே, முழு முதற்கடவுளே, ஞான விநாயகனே, தீமையை அகற்றி நன்மையை நல்கி நாளெல்லாம் எங்களுக்கு நலமே அருள்வாய் நாயகனே. வினா பாய், நான் குமரன் பேசுகிறேன். நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். உன்னை பார்க்கணுமே. நாளைக்கு ஹார்பருக்கு வந்துட்டுமா? அங்கெல்லாம் வேணாம், கொஞ்சம் தனியாக பேசணும். பாய், அப்போது நாளைக்கு சோழண்டர் கோயில் திருவிழாக்கு போவேன். அங்கே பார்க்கலாமா? சம்போ மகாதேவா சாம்ப சதா சிவா சந்திர கலாதரா சகலமும். என்ன சங்கிலி மாமா? ஏய் முத்தியா, எப்படிடா இருக்க? எங்க கும்புறேன்? அவங்க அப்பா நடிக்கிறத பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் அடிதரம் பூசிட்டா போல அரங்கிட்டோமா? ஆமாடா. டேய் குமரா, டேய் மனசெல்லாம் பதறி போச்சுடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்பா. எவ்வளவோ கோபம் இருக்கலாம் உன் மேல, ஆனா நீ கஷ்டப்படணும்னு அப்பா ஒரு நாள் நினைச்சு பார்த்தது இல்லடா. இளையா எல்லாம் சொன்னான். காலம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் எதுக்கோ முடிஞ்சு வச்சிருக்கு. அதை சூதானமா அவுத்துக்கிட்டு வா. உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன்ப்பா. எதோ நினச்சி எதோ நடந்து போச்சுப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம்? நாம 1000 நினைக்கலாம். வாழ்க்கை அது பின்னால தான் நம்மளை கொண்டுகிட்டு போகும்னு எனக்கே இப்போ தான்டா தெரிஞ்சிருக்கு. என்னால் கலையை வளர்க்க முடியுமா? அதுதான் என்னை இவ்வளவு காலமாக வளர்த்துக்கிட்டு இருக்கு. நான் ஒருத்தரை உருவாக்க முடியுமா? அது தன்னால் ஆளை தேடிக்கும். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கடைசி வரைக்கும் நான் நானாகவே இருக்கணும். சரி சரி வாங்க. பா, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான ஃபோன் பேசிட்டு வந்தேன். நீங்கள் உட்காருங்க. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? நான் கோயிலுக்கு பின்னாடி தான்ப்பா வெயிட் பண்ணுறேன். நீ வந்துடுறியா? முத்து, சொல்லுங்கள் சார். நீ போய் நாடகம் பார்த்துக்கிட்டு இரு. சரிங்க சார். நான் ஃபோன் பண்ணுறேன். சரிங்க சார். வருக வருக வேடுவரே, வற்றா வனமுளைக்கும் குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்த குலைவிடுவரை வருகை. குடியிருப்பது கொல்லிமலை, குலத்தொழில் வேட்டையாடுவது, வேட்டைக்கென புறப்பட்டேன். பார்க்காத ஒரு மானை பார்த்தேன். உலகத்தில் எத்தனையோ மான பிரம்மதேவன் படைச்சிருக்கலாம். ஆனா இந்த மான போல ஒரு மானை பார்க்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. என்ன எதுக்குப்பா பார்க்கணும்னு சொன்ன? இவன் உங்க ஆளு, அதுவும் உங்க டிரைவர். என்னம்மா என்னைய ஏதோ பேசிய பார்க்கிறேன். வந்தமான இல்லை என்று சொல்லாதே, பம்புகளை இழுத்து போட்டு கொள்ளாதே. அம்மா நீ பம்புகளை இழுத்து போட்டு. உங்க கேங்லேயே மெயின் தனபால் தான். அவனை ஏன் போடணும்னு பிளான் பண்றீங்க? நான் பேச வந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக போச்சு. இப்போ நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை அவன்தான். அவன் இல்லைன்னா இன்னொரு தனபால். நாங்கள் உருவாக்குறது தானே. அது நீயா கூட இருக்கலாம். எப்படி சார், தேவை முடிஞ்சவன தனபாலே போட பிளான் பண்றீங்க? என்ன மட்டும் விட்டு வைப்பீங்களா என்ன? அவன் பிழைக்க தெரியாதவையா, நீ அப்படியா? கொஞ்ச நாள் இரு, அப்புறம் நீயே ஒருத்தனை உருவாக்கிட்டு அரசியல்வாதியா வெளியே வந்துரு. இப்போ கூட உன்னை விட்டா வேற ஆள் இல்லாம இல்ல. நீ எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிற. மேலிடத்துலயும் தனபால் இடத்துக்கு நீ தான் சரியான ஆளுன்னு நம்புறாங்க. சரி சார், அவன் எங்க எப்போ வருவான்னு மட்டும் சொல்லுங்க. தனபாலை நான் போடுறேன். சரக்கை இறக்குவோம், அப்பதான் அவன் தனியா வருவான்.
ஆனால் எங்கே வருவான், எப்படி வருவான், யாரை வச்சு செய்வான்ற கடைசி கட்ட பிளான் எங்களுக்கே தெரியாது. அதை நீ தான் கூட இருந்து எங்களுக்கு சொல்லணும். நான் எப்படி சார்? கரீம்கிட்ட சொல்லி உன்னை வச்சு செய்ய சொல்கிறேன். தனபாலுக்கு கரீம் தான் நம்பிக்கையான ஆள். ஆனால் நீ எதுவும் இதை பற்றி கரீம் கிட்ட பேசிக்காத. ஏன்னா அவன் தான் அடுத்த தனபால் நினச்சிட்ருக்கான்.